நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திண்டுக்கல் மாவட்ட லயன்ஸ் கிளப் சார்பாக மண்டல கூட்டம் யூனியன் கிளப்பில் நடைபெற்றது. மண்டல தலைவர் லயன் நஸ்ருதீன் தலைமையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து லயன் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் கலந்து கொண்டு மக்களுக்கு சேவை பற்றி அறிவுரை வழங்கப்பட்டது. வேளாண் பொருட்களுக்கு MSP எனப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம், விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் என்ற கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தி பஞ்சாப் எல்லையான ஷம்பூவிலிருந்து டில்லியை நோக்கி டில்லி சலோ என பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகள் மீது தடியடி, தண்ணீர், புகை குண்டுகளை வீசி பேரணியை போலீசார் கலைத்தனர். இதில் இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டதில் 7 விவசாயிகள் காயமடைந்தனர். இதையடுத்து போராட்டம் பேரணி கலைந்தது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் முகாம் அலுவலகம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கொடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சிகளாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, சசிகலாவை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் கிராம பகுதிகளில் யானை, சிறுத்தை, காட்டுப்பன்றி இவைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதை வனத்துறையினர் தடுக்க தவறியதால் வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் டி. வேணுகோபால் அவர்கள் தலைமையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டு போராட்டம் நடத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி டீச்சர்ஸ் காலனி பகுதியில் மகாலிங்கபுரம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் நேற்று கடைகளில் சோதனையை நடத்தினர். நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 978 கிராம் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மளிகை கடை உரிமையாளரான சலீமா கைது செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட எல்லிஸ் நகர் பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் குடியிருந்து வருகின்றனர். இங்கு தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகம், தபால் நிலையம் கிளை, அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலை பள்ளியும் இயங்கி வருகிறது. இங்கு இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் அதிக அளவில் குப்பைகள் போட்டுவிட்டு செல்வதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்படுகிறது. இதை சீர் செய்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மற்றும் தாராபுரம் முழுவதும் குப்பைகள் அதிகமாக அகற்றப்படுவதில்லை. இதனால் பொதுமக்கள், குழந்தைகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். கொசு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் பல தொற்றுக்கு வழிவகுக்கும். இவற்றை அகற்ற நகராட்சிக்கு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.